வணக்கம் நண்பர்களே. இந்தியா அணுசக்தியில மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டாக்டர் ஹோமி பாபா அவர்களுடைய 72 ஆண்டு கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல நாம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது இந்தியா அடைந்துள்ள மிகப்பெரிய சாதனை. இதை பாரத பிரதமர் இந்தியாவுக்காக அர்ப்பணித்திருக்காரு. விஞ்ஞானிகளை பாராட்டி பேசியிருக்காரு. அவருடைய எக்ஸ் தள பதிவை நீங்க பார்க்கலாம். எந்த விதத்துல இது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அணுசக்தியை பத்தி பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். பல தகவல்களை பார்க்கலாம். சாதாரணமா பல பொருட்கள் இருக்கு அணுசக்தி கொடுப்பதற்கு. யுரேனியம், புளூட்டோனியம், தோரியம், இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு. ஆனா தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளக்கூடிய அணு சிதைவு, அதாவது ஃபிஷன் என்று சொல்லக்கூடியது சில பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. அதுல குறிப்பா யுரேனியம் இருக்கு, தோரியம் அந்த வகையில கிடையாது, புளூட்டோனியம் இருக்கு. இந்த மாதிரி சில இதுவரைக்கும் உலக நாடுகள் எல்லாத்திலையுமே யுரேனியத்தை வைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அணுசக்தியை உபயோகித்து தான் மின்சார உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த யுரேனியம் இந்தியாவில் தட்டுப்பாடு அதிக அளவுல கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் அணுசக்தி உருவாக்கி அதன் மூலமாக மின்சார உற்பத்தி செய்வதற்கு பலவிதமான தடைகள் எல்லாம் இருந்தன. இது ஒரு பக்கம். யுரேனியம் உற்பத்தி செய்யும் நாடுகள்ல இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பலவிதமான தடைகள் இருக்கு. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது அந்த அமைப்பு, மற்றும் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இவங்க என்எஸ்ஜின்னு சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் பலவிதமான கட்டுப்பாடுகள். அந்த மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம யுரேனியத்தை வாங்கி அந்த அணுசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டுமானால் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது நமது நாட்டினுடைய பாதுகாப்பையே காவு கொடுப்பதற்கு சமமாக இருக்கும். அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்கா கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் தகர்த்து எறிவதற்காகத்தான் டாக்டர் ஹோமி பாபா தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக 3 கட்டங்கள்ல இந்தியாவில் மிக மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய இன் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தோரியம் என்ற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதை வைத்து இந்தியா தன்னுடைய அணுசக்தியை முன்னெடுக்கலாம் அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அதற்கான பிளான், ஃபுட் பிரிண்ட்னு சொல்லக்கூடிய எல்லாமே போட்டு கொடுத்திருந்தார். அதுல பலவிதமான மேற்கொண்டு ஆராய்ச்சிகள்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த தோரியத்தை வச்சு மற்ற எந்த நாடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு, ஒரு ஆராய்ச்சி, அந்த அணுசக்தியை உபயோகித்து மின்சாரம் தயாரிப்பது இதுவரைக்கும் எந்த நாட்டிலுமே இல்லை. உலகத்திலேயே இந்தியாவிடம் தான் தோரியம் மிக மிக அதிக அளவுல இருக்கு. குறிப்பா அதுவும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மணல்கள்ல அபரிமிதமான தோரியம் இருக்கு. அதுல இருந்து அதை எடுத்து மைனிங் சொல்லக்கூடிய அந்த தாது பொருளை பிரிச்சு எடுத்து அதன் பிறகு அதை அணுசக்தியை உண்டு பண்ணி அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய இதற்கான முழுமையான ஆராய்ச்சி மும்பையில் இருக்கக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மற்றும் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த இடத்துல நடக்குது. இதுல தான் ஹோமி பாபா சொன்னது 3 ஸ்டேஜ், 3 கட்டங்கள். 2வது கட்டத்தில் வெற்றி பெற்று விட்டோம்னா இப்ப 3வது கட்டத்துக்கு ஆரம்ப கால நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பாராட்டித்தான் பாரத பிரதமர் எக்ஸ் தளத்துல விஞ்ஞானிகளை பாராட்டியிருக்காரு, இந்தியாவுக்கு அர்ப்பணித்திருக்காரு, பலவிதமான முன்னெடுப்புகளை நடவடிக்கைகளையும் இருப்பதாக கூறியுள்ளார். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அணு பொருட்கள், அதாவது அணுசக்தியை கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல அந்த அணுசக்தி எப்படி வெளிப்படும் அப்படின்னா 2 விதமான வெளிப்பாடு இருக்கு. ஒன்னு ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அணு தன்னைத்தானே சிதைத்துக் கொள்வது. அப்படி சிதைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், அதுல இருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு போகும், நிலையற்ற தன்மைக்கு போகும். அங்க தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளும். அந்த மாதிரி சிதைத்துக் கொள்ளும் போது பல உப பொருட்கள் உருவாகும், உப அணுக்கள் உருவாகும். அந்த அணுக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான அணு சக்தி வெளிப்படும். அந்த அணு சக்தி அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பத்தை உபயோகித்து நீரை நீராவியாக்கி அந்த நீராவியா மூலமாக டர்பைன்ஸ் ரொட்டேட் செய்து அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இது ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா. இது ஃபிஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபியூஷன் டெக்னாலஜி. ஃபிஷன் டெக்னாலஜி என்னன்னா அந்த அணுவினுடைய எடை மிக அதிகமாக இருக்கும் மற்ற அணுக்களை ஒப்பிடும்போது. இன்னொன்று ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு. அந்த ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், நடைமுறையில் சாத்தியப்படக்கூடியது அல்ல. அது எங்க நடக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியன்ல நடக்குது. சூரியன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அங்கு சூரியன்ல நிலவக்கூடிய வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இணைந்து ஒரு ஹீலியம் ஆட்டமாக மாறுகிறது. அந்த மாதிரி மாறும்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஹீலியம்
ஆட்டமாக மாறும்போது மிகப்பெரிய அளவுல வெப்பத்தை வெளியிடுகிறது. அந்த வெப்பம் தான் நம்ம வந்து சேருது, சூரிய ஒளியாகவும் சூரிய வெப்பமாகவும் வந்து சேருகிறது. சரி, இதுதான் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங். அணுசக்தி எப்படி உருவாக்கப்படலாம். ஃபிஷன் ஒரு டெக்னாலஜி, இன்னொன்னு ஃபியூஷன் டெக்னாலஜி. ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு சூரியன்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையை இங்க உருவாக்குவது ரொம்ப கடினம். ஏன்னா அது பல்லாயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸ், அது இங்க சாத்தியப்படாது. சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அதனால ஃபிஷன் டெக்னாலஜி தான் பல உலக நாடுகளும் கையெடுத்து செஞ்சுக்கிட்டு. எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, குறிப்பா அவங்க என்ன செய்வாங்கன்னா, யுரேனியம் 235 இந்த 235 என்பது என்ன அப்படின்னா அணுவினுடைய எடை. ஒரு அணுவினுடைய எடையை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, அதன் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய நடு பாகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கையை கூடுதல், அதுதான் அந்த அணுவினுடைய எடையாக கருதப்படுகிறது. அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அட்டாமிக் மாஸ் யுரேனியம் 235 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல அந்த 235 எதை குறிப்பதுன்னா கிட்டத்தட்ட 92 புரோட்டானையும் மற்றும் 143 நியூட்ரான்களையும் குறிக்கிறது. இந்த 235 யுரேனியத்தை அதன் ஒரு ரியாக்டர்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உள்ள வச்சு அதை வந்து ஒரு தனியாக எடுக்கப்பட்ட ஒரு நியூட்ரான் அந்த யுரேனியம் 235 என்று சொல்லக்கூடிய அணுவுக்கு உள்ளே போன உடனே அது யுரேனியம் 236 ஆக மாறிவிடும். அப்ப என்ன ஆகுது, முன்னாடி 143 நியூட்ரான் இருந்தது, இப்ப 144 நியூட்ரானாக ஆகிவிடும். 236 அந்த அணுவினுடைய எடை என்று சொல்லக்கூடிய வந்துவிடும். அதனால அது வந்து தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளும். அந்த மாதிரி சிதையும் போது 2 அணுக்கள் உருவாகின்றன. ஒன்னு வந்து கிரிப்டான். இந்த கிரிப்டான்ங்கிறது வந்து 3692 2 அணு பொருட்கள் உருவாக்கப்படும் சிதையும் போது. ஒன்னு வந்து கிரிப்டான், இன்னொன்னு பேரியம். சரி, இந்த கிரிப்டான் மற்றும் பேரியத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான் மொத்தத்தை கணக்கெடுத்தோம்னா, அந்த 236 புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருந்துங்களா யுரேனியம்ல, அதனுடைய கணக்குக்கு இது கம்மியா இருக்கும், குறைந்து இருக்கும். 3 நியூட்ரான்கள் குறைவாக இருக்கும். அந்த 3 நியூட்ரான்கள் யுரேனியம் 236 இருந்து தனியாக விடுபட்டு வெளியே வந்துவிடும். அவை என்ன செய்யும் அப்படி என்றால், அவை போய் மற்றொரு யுரேனியம் 235 மீது மோதும் போது அது உள்ளிழுக்கப்படும். அது 236 மாறும். பிறகு இதே மாதிரி இது வந்து தொடர்ச்சியாக நிகழ்வதனால இத செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 2 அணு பேரியம், கிரிப்டான் மற்றும் 3 நியூட்ரான் வருகிறது. இதை தவிர வேற என்ன வருதுன்னா, மிகப்பெரிய அளவிலான வெப்ப சக்தியும் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான பாயிண்ட் இதுல. சரி, இந்த மிக மிக வெப்ப சக்தி அப்படின்னு சொல்றீங்களா சார், அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோகிராம் யுரேனியத்தை நம்ம இந்த மாதிரி அணு சிதைவு ஏற்படுத்தி உபயோகித்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எரிபொருள் சக்தி, வெப்ப சக்தி கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் கிலோகிராம் கரியை எரிக்கும் போது எவ்வளவு வெப்ப சக்தி உண்டாகுமோ அந்த அளவுக்கு உண்டாகும். இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட அபரிமிதமான ஒரு எரிசக்தி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா புரியுது. இந்த செயின் ரியாக்ஷன் போகுது இல்லைங்களா, இதை அப்படியே ஒண்ணுமே கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் ஆட்டம் பாம். அது போய் மற்ற பொருள்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யுரேனியம் 235 உள்ள நியூட்ரான் நுழைந்து முதல்ல ஆரம்பத்துல 3 நியூட்ரான் வருது, அது போய் 3 யுரேனியம் ஆட்டத்து மேல மோதும், அதிலிருந்து 3 அப்போ 9, அதுல இருந்து திருப்பியும் 3 இப்படி போகும். ஒவ்வொரு அணுவிலிருந்தும் வெளிப்படும் சக்தி, அந்த வெப்ப சக்தி ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல இருக்கும். இது பேரழிவை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாக இருந்தா. அதுக்காகத்தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த 3 நியூட்ரான் முதல்ல வெளியில வருது இல்லையா, முதல் அணு யுரேனியம் 236 இருந்து அதுல 2 வந்து போரான் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நிக்கல் ராட் இல்ல போரான் ராட் அதை வச்சு அப்சார்ப் பண்ணிடுவாங்க, அதை எடுத்துருவாங்க, உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் மற்றொரு யுரேனியம் 235 மோத விட்டு அதிலிருந்து திருப்பியும் வெளிப்படும். அங்க திருப்பியும் 2 நியூட்ரான்கள் உறிஞ்சி எடுக்கப்படும். ஆக மொத்தம் இதற்கு பெயர் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் மூலமாகத்தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுதான் நடைமுறையில பல நாடுகள்ல இருக்கக்கூடியது. பல நாடுகளும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த யுரேனியம் கிடைப்பது அரிது, நம்பர் 1 பாயிண்ட், விலை அதிகம். ஆனா இந்தியா கிட்ட தோரியம் எக்கச்சக்கமா இருக்கு. அதனாலதான் ஹோமி பாபா தோரியத்தை வச்சு
அணுசக்தியை உற்பத்தி செய்து அதன் மூலமாக மின்சார உற்பத்திக்கு ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு வழிவகுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தாரு. அதற்குள்ள அவர் இறந்து விட்டார். அது வேற விஷயம். பல நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க, USA குறிப்பா $15 பில்லியன் வரைக்கும் இந்த தோரியம் மூலமாக மின்சார உற்பத்திக்கு எல்லாம் செஞ்சு ஏற்பாடெல்லாம் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆராய்ச்சி எல்லாம் அவங்களால அதுல வெற்றி அடைய முடியல, கைவிட்டுட்டாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, அதை தவிர ஜப்பான்ல மோன்ஜு அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட், அங்க எல்லாமும் ஆராய்ச்சிலாம். உலக நாடுகள் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட 50 பில்லியனுக்கும் அதிகமான நிதி விரயமாக்கப்பட்டுள்ளது. அவர்களால் வெற்றி காணவே முடியவில்லை. இந்த இடத்துலதான் குறிப்பா நம்ம எதை பத்தி பெருமைப்படலாம் அப்படின்னா, பாரதத்தில் இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் விடாமுயற்சி, தொடர் முயற்சி, அயராத உழைப்பு எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கு 2ஆம் கட்டத்தில் அவர்கள் மொத்தம் 3 கட்டம் நான் சொன்னேன், ஹோமி பாபா பிளான் பண்ணது. 2ஆம் கட்டத்துல வெற்றி அடைந்துள்ளார்கள். இது முக்கியமான செய்தி. இப்ப முதல் கட்டத்துல என்ன நடக்குது, 2ஆம் கட்டத்துல என்ன நடக்குது, அங்க எப்படி வெற்றி பெற்றிருக்கோம், அடுத்ததாக 3ஆம் கட்டம் எப்படி முன்னெடுக்கப்படும், எவ்வளவு நாளாகும், இதற்கான செலவுகள்லாம் என்ன ஏது அப்படிங்கறத ஒரு பார்வை பார்த்தோம். முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த யுரேனியம் இருக்குல்ல, எதுவுமே எந்த மெட்டலுமே சாதாரணமா இருக்காது. அது எல்லாமே ஆக்சிஜனோட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாகத்தான் இருக்கும். அதை தவிர மெட்டல் சல்ஃபைடு இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம மெட்டல் ஆக்சைடு மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க, அதை படிக்காதவர்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி செய்கிறேன். இந்த ஸ்டேஜ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுரேனியம் 235 இருக்கு இல்லையா, அதனுடைய, அதாவது நீங்க யுரேனியம் அப்படின்னு ஒரு தாது பொருளை மணல்ல இருந்து வெட்டி, அதாவது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வெட்டி எடுத்தோம்னா அதுல யுரேனியம் 235 இருக்கும், 32 இருக்கும், 33 இருக்கும், 38 இருக்கும். இந்த மாதிரி அதனுடைய காம்பினேஷன் வேற மாதிரி. இது எல்லாமே ஐசோடோப்ஸ் சொல்லுவாங்க. அது உள்ள ஃபுல் டீட்டெயிலா போக வேண்டாம். சரி, இந்த மாதிரி வரும்போது இந்த யுரேனியம் 235 இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி யுரேனியம் 238 அதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதுல இந்த யுரேனியம் 238 ஃபிஷனபிள் மெட்டீரியல் கிடையாது. ஆனா 235 யுரேனியம் 235 ஃபிஷனபிள் மெட்டீரியல். என்ன ஃபிஷனபிள் மெட்டீரியல்? தன்னைத்தானே சிதைத்து புதிய அணுக்களை உருவாக்குவது, அதன் மூலமாக அணு சக்தியை உருவாக்குவது, அதுதான் ஃபிஷனபிள் அப்படிங்கிறது. சில அணு சார்ந்த பொருட்கள் ஃபிஷனபிள் கிடையாது. அதை மாறுதல் அடையும் போதுதான் அது தன்னுடைய அணு சிதைவுக்கு உட்படும். இந்த யுரேனியம் 235 இயற்கையாக கிடைக்கக்கூடியது, இயற்கையாகவே அணு சிதைவுக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அணு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புளுட்டோனியம் 239 மாற்றுவார்கள். எப்படி மாற்றுவாங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி முதல்ல 235 ரியாக்டர்ல பம்பார்டு பண்ணுவாங்க, ரியாக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த ரியாக்ஷனை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, PHWR, பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு, இந்த ஹெவி வாட்டர்ங்கிறது நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்தக்கூடிய நீர் கிடையாது. நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்தக்கூடிய நீர் H2O அப்படிங்கிறது கெமிக்கல். இந்த ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது D2O அப்படிங்கிறது டியூட்டேரியம் ஆக்சைடு. ஹைட்ரஜன்ல டியூட்டேரியம் இருக்கு, ட்ரைட்டியம் இருக்கு. ஹைட்ரஜன், டியூட்டேரியம், ட்ரைட்டியம். அதுல நடுவுல இருக்கிற டியூட்டேரியத்தினுடைய ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது ஏற்படக்கூடிய நீர் ஹெவி வாட்டர் என்று சொல்லப்படும். அந்த ஹெவி வாட்டரை ஹை பிரஷர் செஞ்சு ரியாக்டர்ல வைக்கும் போது இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் 235 அணு சிதைவு ஏற்படும். அதன் மூலமாக நியூட்ரான்கள் வெளிப்படும். அந்த நியூட்ரான்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் 238 உள் நுழைந்து புளூட்டோனியம் 239 மாறிவிடும். இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. சோ ஆக மொத்தம் ஸ்டேஜ் 1 முதல் கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, யுரேனியம் 235 அது அணு சிதைவு ஏற்படுகிறது. அதிலிருந்து நியூட்ரான்கள் வெளியேறுகிறது. அந்த நியூட்ரான்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் 238 அதன் உள்ளே செல்கிறது. அதன் மூலமாக புளூட்டோனியம் 239 கிடைக்கிறது. இது முக்கியமான செய்தி. இந்த புளூட்டோனியம் 239 ஃபிஷனபிள் மெட்டீரியல், அதாவது அணு சிதைவுக்கு தயாரான நிலையில் உள்ள ஒரு, இதை என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சயின்ஸ்ல அது மாதிரி சொல்லுவாங்க. சரி, இது மட்டும்தான் நடக்குதான்னா, நான் சொன்ன மாதிரி அணு சிதைவு ஏற்படும் போது நியூட்ரான் மட்டுமல்ல, மிக மிக பெரிய அளவிலான வெப்ப சக்தி, அணு சக்தி வெளிவரும். ஆக முதல் கட்டத்தில் வெளிவரக்கூடிய வெப்ப சக்தி, அணுசக்தியை உபயோகித்து அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யும். இது முதல் கட்டத்திலேயே மின்சார உற்பத்திக்கு
நம்ம கொண்டு வரோம். சரி, இப்ப அடுத்த கட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்க? முதல்ல நான் சொன்னது பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், அது முதல் கட்டம். இப்ப இரண்டாவது கட்டம் தான் மிக மிக முக்கியமானது. நமக்கு பெருமைப்படக்கூடிய கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி நிலையத்துல கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறை சாத்தியக்கூறு. இது என்ன சொன்னா அட்டைன்டு கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு அதுதான் அவங்களுடைய லாங்குவேஜ், அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது PFBR, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த முதல் கட்டத்துல நான் சொன்னேன் இல்லையா அணுசக்தி வருதுன்னு, அதைத்தான் இந்தியாவில் பல இடங்கள்ல அணு மின் நிலையங்கள் இருக்கு, அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. கல்பாக்கமும் BARC மும்பையில் இருக்கிறதும் ஆராய்ச்சி நிலையங்கள். கூடங்குளம், அதுக்கப்புறம் யூபியில் இருக்கிற நரோரா, அப்புறம் ராஜஸ்தான்ல இருக்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கைகியா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு கர்நாடகால, மகாராஷ்டிரால தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு, குஜராத்ல ஒண்ணு இருக்கு காக்ரபார் அப்படிங்கிற இடத்துல. ஸோ பல இடங்கள்ல அணு மின்சார உற்பத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன செய்ய முக்கியமா இந்த முதல் கட்டத்தை வச்சு எங்க மின்சாரம் உற்பத்தி ஆகுதுன்னா ராஜஸ்தான்லயும் காக்ரபார் அணு, அது இதுல இருக்கு குஜராத்ல. இந்த இரண்டு இடத்துலயும் இது பண்றாங்க. சரி, இப்ப இரண்டாம் கட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்கதான் மிக மிக முக்கியமானது. இந்த புளுட்டோனியம் 239 இருக்குங்களா, அதுதான் இப்ப எரிபொருள். முன்னாடி நான் சொன்னது மிக குறைந்த அளவிலான யுரேனியம் 235, அதை வச்சு எரிபொருள். அதுல இருந்து புளூட்டோனியம் தயாரிக்கப்பட்டது. புளூட்டோனியம் இப்ப எரிபொருளாக இரண்டாவது கட்டத்துல செகண்ட் ஸ்டேஜ்ல உபயோகப்படுத்த போறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புளூட்டோனியம் அணு சிதைவு ஏற்படும். இதே மாதிரி இந்த பேரை கவனிச்சிங்கன்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அந்த பிரீடர்ங்கிற வார்த்தை நமக்கு நம்ம புளூட்டோனியம் 239 எரிபொருளா அந்த ரியாக்டர் உள்ள அனுப்புறோம். அது என்ன செய்யுது அப்படின்னா அணு சிதைவு ஏற்பட்டு அணு சக்தியை உற்பத்தி செய்வதோடு அல்லாமல் இதே மாதிரி நியூட்ரான் வரும்போது 100 மடங்கு மேலும் ஃபிஷனபிள் அணுசக்தி உற்பத்தி செய்யக்கூடிய அணுக்களை உற்பத்தி செய்கிறது. எரிபொருள் மேலும் பல எரிபொருட்களை உண்டாக்குவது இது ஒரு விந்தை, விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய விந்தை. இது எப்படி சார் இப்ப விறகு வச்சு எரிக்கிறோம், அது எப்படி சார் இன்னும் பல எரிபொருட்களை உண்டாக்கும் அப்படின்னா அங்கதான் அணுசக்தியினுடைய ஆச்சரியம் புதைந்து கிடக்கு. சோ இந்த புளுட்டோனியம் 239 என்ன செய்யும் அப்படின்னு பாருங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த புளுட்டோனிய ரியாக்டர்ல ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல இருக்கும்போது அது வேலை செய்யும் போது அதை சுற்றி யுரேனியம் 238, அது இயற்கையாக கிடைப்பது, அது ஃபிஷனபிள் கிடையாதுன்னு சொன்னேன், அது ஒன்று. அதன் கூட தோரியம் 232, அதுவும் ஃபிஷனபிள் கிடையாது. நம்ம கிட்ட தோரியம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப இத ரெண்டையும் என்வலப் மாதிரி வச்சிருவாங்க. ஆக என்ன ஆகுது, புளுட்டோனியத்திலிருந்து வெளிப்படும் நியூட்ரான்கள் இந்த யுரேனியம் 238 போய் அட்டாக் 238 உள்ள போகும்போது அது மீண்டும் புளுட்டோனியம் 239 ஆக மாறிடும். இப்ப பார்த்துக்கங்க, ஒரு எரிபொருள் மற்றொரு எரிபொருளை உண்டாக்குகிறது, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு தோரியம் 232 சொன்னேன் நான், அதன் உள்ள ஒரு நியூட்ரான் உள்ள போகும். அப்ப அது என்ன ஆகும்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் என்ற கணக்கின்படி யுரேனியம் 233 ஆக ஆறிவிடும். யுரேனியம் 233யும் ஃபிஷனபிள், அதாவது அணு சிதைவுக்கு தயாராக உள்ள அணு. சோ ஆக இரண்டாம் கட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை இந்திய விஞ்ஞானிகள் முன்னெடுத்திருக்காங்க, வெற்றி அடைந்திருக்காங்க. இது உலக நாடுகள்ல பலராலும் பாராட்டப்படுகிறது. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஆக என்ன ஆகுதுன்னா இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல ஒரு எரிபொருள் உள்ளே போகிறது, அது மீண்டும் அதாவது புளுட்டோனியம் 239, அது யுரேனியம் 239 மீண்டும் புளுட்டோனியம் 239 ஆக மாற்றுகிறது, தோரியம் 232 மீண்டும் யுரேனியம் 233 ஆக மாற்றும். ஆக இரண்டு அணு பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது, அது எரிபொருளாக உபயோகப்படுத்த முடியும் நம்மளால. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மடங்கு புளுட்டோனியம் 239 உள்ள போட்டுட்டு தோரியத்தை உள்ள போட்டீங்கன்னா அந்த ரியாக்டர் உள்ள அது 100 மடங்கு மற்றொரு எரிபொருளாக மாறி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு, ஃபியூவல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். இதுலெல்லாம் பல விதமான ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு பல பேர் அதுல நொடிந்து போய் கைவிட்டுட்டாங்க. இப்ப சமீபத்துல என்ன ஆயிருக்குன்னா, இப்ப மூன்றாவது கட்டத்துக்கு வரப்போகுது. இந்த மூன்றாவது கட்டத்துல என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த தோரியம் 232 இருக்கு இல்லைங்களா, அது நான் சொன்ன மாதிரி ஒரு அணு, அது என்ன பண்றாங்க, நியூட்ரான் அதை உள்ள அனுப்பி, அது ஃபிசைல் மெட்டீரியலா இருக்காது, அதனால அதன் மூலமாக ஒரு நியூட்ரானை உள்ள அனுப்புனா அந்த தோரியம் 232 டிரான்ஸ்மியூட்டேஷன் படி யுரேனியம் 233 ஆக மாறிவிடும். ஆக என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நம்ம கிட்ட தோரியம் இருக்கு, நம்ம கிட்ட யுரேனியம் இல்ல,
தோரியத்தை உபயோகித்து யுரேனியமே நாமளே தயாரிக்கிறோம், அதை எரிபொருளாக உபயோகிக்கிறோம். சரி, இந்த மாதிரி நடக்கும்போது இதுல இந்த 2ஆம் கட்டம் மற்றும் 3ஆம் கட்டத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குன்னா, மிக மிக திறமையான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படும். அதன் மூலமா என்ன அப்படின்னா, அதில் உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பம், அணுசக்தி திறமையாக கையாளப்படுகிறது. அதன் மூலமாக, அந்த வெப்ப சக்தியின் மூலமாக இந்த அணுக்கள் தன்னைத்தானே அழித்துக் கொண்டு மேலும் வெப்ப சக்தியை உற்பத்தி செய்து இந்த நியூக்ளியர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக 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 குறைந்த அளவில், அதாவது நெக்லிஜிபிள் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த அணுசக்தி கழிவுகள் குறைந்து விடுகின்றன அப்படிங்கிறது. இது எல்லாமே இந்திய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் இதுல. சரி, இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கோல், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய டீசல், பெட்ரோல், கேஸ், இதனுடைய தட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த அணுசக்தியின் மூலமாக மிக விரைவில் தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. ஒரு அணு உலை ஆரம்பித்து நடத்தப்பட்டால் நான் ஸ்டாப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில கணக்குகள் படி 400 வருடங்கள் தங்கு தடையின்றி அணுசக்தி உற்பத்தி செய்யப்படும். அதன் மூலமாக நீராவி உண்டு செய்யப்படும். நீராவியை உபயோகித்து ஜெனரேட்டர்கள் இயக்கப்படும். ஜெனரேட்டர்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். 400 வருடங்கள் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 1 கிலோகிராம் யுரேனியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 வீடுகளுக்கு ஒரு வருஷத்துக்கான மின்சாரம் தங்கு தடையின்றி 24/7 கிடைக்கும் அப்படிங்கிறதான் தகவல். இது மாதிரி பல தகவல்கள் இருக்கு. இதை 2004லயே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு இதெல்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2014 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி. மன்மோகன் சிங் பிரதம மந்திரி, சோனியா காந்தி நேஷனல் கவுன்சில் அட்வைசர், நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய தலைவர். இவங்க ஏன் இதை இவ்வளவு நாளா தாமதப்படுத்தினாங்க? எல்லாம் அமெரிக்காவோட அழுத்தம். கிடப்புல போட்டுட்டாங்க. இப்பதான் மீண்டும் தூசி தட்டி எடுத்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு முன் ஒரு முனைப்போட செய்து முக்கியத்துவம் கொடுத்து முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. விஞ்ஞானிகளும் ஒரு சந்தோஷத்துல அதற்கான நிதி ஒதுக்கீடு, பாரபட்சம் இல்லாம நிதி ஒதுக்கீடு நம்பர் 1. 2வது மிகப்பெரிய ஆதரவு, சப்போர்ட், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு இப்பேற்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. சரி, இந்த சாதனை எல்லாம் நிகழ்த்திட்டாங்களே சார், இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை மீண்டும் வரவிடாமல் தடுப்பதற்கு பல விதமான தடைகளை உண்டு பண்ணுவதற்கு அமெரிக்காவின் சொல் பேச்சுக்கு ஏதாவது போராட்டங்களோ இல்ல ஏதாவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோ இல்ல மக்களை தூண்டி விடுவதோ, உங்க எல்லாருக்குமே தெரியும் கூடங்குளத்துல எப்பேற்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்து அந்த தடைகள் எல்லாம் மீறி, போராட்டங்களை மீறி தான் இன்னைக்கு அங்க மின்சார உற்பத்தி நடக்குது. எது எடுத்தாலும் இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடை செய்வதுதான் குறிக்கோளாக இருக்கு அப்படிங்கிறவங்க கூட நீங்க என்னத்தை செய்யும். சோ இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. இதை தாண்டிதான் நமது விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியை வெற்றிகரமாக செய்து நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த 3ஆம் கட்ட இது எப்ப வரும் அப்படின்னா, ஒரு 5லிருந்து 7 வருடத்துக்குள்ள சாத்தியக்கூறாயிடும். சரி, அப்ப 2ஆம் கட்டத்துல என்ன சார் பண்றாங்க? முதல் கட்டத்துல எப்படி சொன்ன அணு சக்தி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப மின்சாரம் தயாரிக்கணும். அதே மாதிரி 2ஆம் கட்டத்திலும் அணு சக்தி வெளிப்படுகிறது. அதை உபயோகித்து மின்சாரம் தயாரிக்கும். சோ மின்சாரம் வந்துடுச்சுன்னா தொழிற்சாலைகளோ இல்ல ஈவன் அக்ரிகல்ச்சரே எடுத்துக்கங்களேன், எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவியை பத்தி கேட்கவே வேணாம். ஸோ ஆக மொத்தம் இது எல்லாத்துலேயுமே நமக்கு மிக மிக பேர் உதவியாக இந்தியாவின் எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியன்சி வந்துவிடும். செல்ஃப் சஃபிஷியன்சி கூட இல்லை, அதை தாண்டி நம்ம மற்ற பல நாடுகளுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதியே செய்ய முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து அதானி பவர் பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி பவர் கேபிள் போட போறாங்க. இந்தியால இருந்து யுஏஇ அப்புறம் சவுதி அரேபியா வரைக்கும் பவர் கேபிள் போட போறாங்க. இங்க ப்ரொடியூஸ் பண்றதை அங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இது மாதிரி பல வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் தான் முக்கியமான ஒரு செய்தி. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.